சொர்க்கம் சேர்ந்த சொக்கத்தங்கம் விஜயகாந்த் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளி திரும்பியவுடன் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்திய மடலைகள். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் 28 காலமானார். சாமானியர்கள் தொடங்கி முதல்வர் வரை பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். திரையுலகமே திரண்டு தீவுத்திடலுக்கு நேரில் சென்று கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தியது. இந்நிலையில் சென்னை பூந்தமல்லியில் பள்ளி மாணவர்கள் அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளி திரும்பினர். வெள்ளவீடு பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் படிக்கும் மழலைகள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் சத்யபிரியா முரளிகிருஷ்ணன் தலைமை வகித்த நிலையில் மழலையர் பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் ஆசிரியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கேப்டன் விஜயகாந்திற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அப்போது அங்கிருந்தவர்கள் மாணவர்கள் மத்தியில் கேப்டனை போல பிறருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அவர் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அடிப்படையில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நடிகராக உருவாகி பசி பட்டினி உள்ளிட்ட அந்த கஷ்டங்களை அனுபவித்ததால் தன்னை நாடி வருபவர்கள் யாரும் வயிறார சாப்பிட்டு பசி இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.